அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு ஆடி மாதம் 18ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை. நவமி திதி 9:42 வரை, அதற்கு மேல் தசமி திதி. விசாக நட்சத்திரம் காலையில் 6:35 வரை, அதற்கு மேல் அனுச நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மேசராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்றைக்கி ராகு காலம் சாயங்காலம் 4:30லிருந்து 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12லிருந்து 1:30 வரை, நல்ல நேரம் காலையில் 7:45லிருந்து 8:45 வரை, மதியம் 1:45லிருந்து 2:45 வரை, சாயங்காலம் 3:15லிருந்து 4:15 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் கலர். தவிர்க்க வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக். சாப்பிட்றது கீரை, எள், வாழைக்காய், கொத்தவரங்காய் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமானது அமைப்பு என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி துரதிர்ஷ்டமானது என்ன என்பதை பார்க்கலாம். அதாவது துரதிர்ஷ்டம்னா அன்லக்கி. இப்போ துரதிர்ஷ்டமான நம்பர் 2. நம்பர் 2ன்னா டேட்ஸ், தேதிகள் 2, 11, 20, 29 ஆகியவை. அதே மாதிரி அன்னைக்கு கிழமை திங்கள் கிழமை, அன்லக்கி டேட், அதாவது துரதிர்ஷ்டமான நாள். நட்சத்திரம் திருவாதிரை, புனர்பூசம் ஒத்துக்கொள்ளாத நட்சத்திரங்கள். திசை வடமேற்கு, அதாவது நார்த் வெஸ்ட், வாயு மூலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறம் சந்தனம் கலந்த பால் நிறம். அதாவது இவங்களுக்கு வாழ்க்கை துணை கூட்டுக்கு ஆகாத நட்சத்திரங்கள். இப்போ பார்ட்னராக பிஸ்னஸ் செய்யலாம், இல்லைன்னா மேரேஜ் செய்யலாம். அவங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் என்னென்னா அஸ்வினி, மகம், மூலம், ஆயில்யம், கேட்டை, உத்திரம், சதயம், உத்திரட்டாதி ஆகியவை உதவாத நட்சத்திரங்கள். இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு முன்பு அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இன்றைக்கி மேசராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபடுவது வேண்டாம். முக்கியமான பிரமுகர்களை, விஐபிகளை சந்திப்பதை கூட தவிர்த்து விடுங்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நஷ்டமே சேரும். ஸோ அதை தவிர்த்து விடுங்கள். வெளியூர் பிரயாணங்கள் பலனளிக்காது. அதே மாதிரி மனைவி மக்களிடம் பரிவுடன் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து ரிஷபராசி. நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத உதவி கிடைக்கின்றது. பிரயாணங்களினால் நல்ல லாபம் வருகிறது. உழைப்புக்கு தகுந்த லாபம் கிடைக்கிறது. வழக்கு விவகாரங்களில் நல்ல முடிவு ஏற்படுகின்றது. மனோதைரியம் அதிகரிக்கிறது. இம்மாதம் இடமாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படலாம். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். அடுத்து மிதுன ராசி. பணவரவு எவ்வளவு ஏற்பட்டாலும் செலவு அதற்கு மேலே செல்கிறது. உத்தியோகத்தில் ஏகப்பட்ட டென்ஷன் உண்டாகிறது. புது நண்பர்கள் வாய்ப்பார்கள். பொருளாதாரத்துறையில் ஓரளவு முன்னேற்றம். அடுத்து கடகராசி. உடல் சற்று பலகீனமாக இருக்கிறது. மனக்குழப்பம் அதிகரிப்பதால் தூக்கக்குறைவு உண்டாகிறது. பொருள் நஷ்டம் ஏற்பட்டாலும் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கிறார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. மெடிடேஷன் செய்து வாருங்கள். அடுத்து சிம்மராசி. அன்னையின் உடல்நிலை சற்று டல்லாகிறது. மருத்துவ செலவு அளவுக்கு மீறி போகிறது. வீடு, நிலம் மூலம் வரும் வருமானம் அனாவசியமாக செலவாகி விடுகிறது. வீடு, மனை வாங்க விற்க தடங்கள் ஏற்படுகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. வழக்குகளில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்பம் ஏற்படுகின்றது. அடுத்து கன்னிராசி. பொருள் வரத்து நன்றாகவே இருக்கிறது.
ஆடை அணிகள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரிடம் சுவையான விருந்து முதலியனவை கிட்டும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபம் கிடைக்கிறது. சகோதரருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் உண்டாகிறது. அடுத்து துளாராசி. தொழிலில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி கௌரவம், புகழ், மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகும். கெத்து காட்டுவதற்காக கொஞ்சம் அதிக பணம் செலவழிக்கிறீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை பயக்கும். அடுத்து விருச்சிக ராசி. ஏதாவது சில்லறை தொந்தரவு வந்து சேரலாம். கண், காது இவற்றிற்கு ஏதாவது நோய் ஏற்படலாம். பெற்றோரின் உடல்நிலையை சற்று ஜாக்கிரதையாக கவனித்து கொள்ளவும். ஸ்தல யாத்திரை செல்ல திட்டமிடுகின்றீர்கள். உயர் பதவி கற்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அடுத்து தனுசு ராசி. மேலதிகாரிகள் பிரச்சனை செய்கின்றார்கள். பண இழப்பு, பணத்தட்டுப்பாடு உண்டாகிறது. சிறு விபத்து கூட நேரிடலாம். சுப செலவுகள் உண்டாகின்றன. மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நண்பர்கள், உறவினர்கள் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். வழக்குகளின் முழுவு திருப்திகரமாக இருக்காது. அடுத்து மகர ராசி. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் அதிக லாபம் கிடைக்கின்றது. நண்பரால் உதவி, பெரியோர், மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கல்வி கேள்விகளில் மனம் ஈடுபடுகின்றது. வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வந்து சேருகின்றது. அடுத்து கும்பராசி. பெரியோர்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. மனைவி மக்கள் மகிழ்ச்சியை வண்ணம் நடந்து கொள்கின்றார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு கூட குறைகின்றது. பொருள் வரத்து நன்றாகவே இருக்கிறது. உறவினர்கள், நண்பர்கள் எதிர்பாராத விதத்தில் உதவி செய்கிறார்கள். மகிழ்ச்சியாய் பொழுது போகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங்கில் ஓரளவு லாபம். அடுத்து மீனராசி. பூர்வீக ஊருக்கு சென்று வர எண்ணுகின்றீர்கள். மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு அதற்குரிய பாசிட்டிவ் செய்தி கிடைக்கின்றது. வாலிபர்களுக்கு காதல் அரும்புகிறது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படக்கூடும். தாயாரின் தொடர்பு நன்றாக இருக்கிறது. ஓரளவு எதிர்பாராத வகையில் பணம் வந்து சேர வாய்ப்புள்ளது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது.